ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, வஜ்ரகோசம் வராகி அம்மா தாயேன் மனசுல நினைச்சுக்கிட்டு தானே இந்த பண மூட்டையை தொட்டாய். கண்டிப்பா இந்த பண மூட்டையிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும், உனக்கு சேர வேண்டிய பணமும், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான பணமும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். ஒவ்வொரு விஷயமும் எப்படியெல்லாம் நடக்கணும் நீ ஆசைப்பட்டியோ திட்டம் போட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்து நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உனக்குன்னு நிறைய ஆசைகளும் உனக்குன்னு மிகப்பெரிய இலக்குகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய திட்டப்படி உன்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையா இருக்க போறேன். வாழ்க்கையில எதையோ தொலைச்சிட்டு என்னவோ கஷ்டப்படுற மாதிரியே உன் மனசுல ஒரு உணர்வு இருக்கிறது அல்லவா? நீ எதையும் தொலைத்து விடவில்லை என் செல்லவே. இந்த வராகி அம்மா அனைத்தையும் ஏன் கண் பார்வையில ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். நீ எதையும் இழக்கவோ தொலைக்கவோ, நீ கஷ்டப்படவோ துக்கப்படவோ இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பா அனைத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைச்சு நீ மன நிறைவோட வாழ்க்கையை நிம்மதியோட வாழும்படி உனக்கான அனைத்தையும் செஞ்சு தர்றேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா எந்த விஷயத்திலும் அதிகமாக ஆசைப்படாம தொடர்ந்து முயற்சி செய்யணும். காசு, பணம், உறவுகள், சொந்தம், பந்தம்னு நீ எதிலுமே அதிக பற்றில்லாமல் இருந்தால்தான் உன்னால வெற்றி பெற முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துல அதிக ஆசையோ பாசமோ பற்றோ வச்சிருந்தீனா அது உனக்கான வெற்றியை தடுத்துவிடும் தடையாக மாறிடும் என் செல்லமே. அதனால தான் நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம், அன்போ பாசமோ நம்பிக்கையோ எதையுமே அளவா வச்சுக்கோன்றது. உன் மனசுல பல கவலைகள் தினமும் உன்னை வாட்டி வதைப்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கூட இதை எப்படி பண்ணுறது, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும்னு யோசிச்சுக்கிட்டே தினமும் சூரியன் உதயமாகும் போது கவலைகளும் உன் மனசில் உதயமாயிட்டு இருக்கத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். தினமும் உன் மனசில் நீ எதையோ யோசித்து கவலைப்பட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்க. ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயம், சந்தோஷமான இன்பமான விஷயம் நடந்தாலும் கூட நீ அதற்காக சந்தோஷப்படாம எங்க துன்பம் வந்துருமோன்னு யோசிக்கிற. அப்படி இல்லாட்டி ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்த துன்பத்தை நினைத்து அதற்காக வருத்தப்படுற. ஏன் உன் வாழ்க்கையில உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் வராமலே போயிடும்னு நினைக்கிறாயா என்ன? எப்போதுமே நடந்து முடிஞ்சதையும் என்ன நடக்குமோன்றதையும் யோசிக்க கூடாது. இப்போது நடப்பது என்ன அதை யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க தயாராகு. எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய உன் பழக்கத்தை மாற்றிக்கோ. எப்போதும் ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ அழகான மலராக இருக்கதை பார்க்கணுன்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு பலனாக உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைச்சு தரதான் போகிறேன். நீ போகும் பாதையில் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். நீ குழம்பவோ புலம்பவோ வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். சில பிள்ளைகள் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் அப்படியே வாங்க வரவு வர வர செலவழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வரவை மீறியும் செலவு செஞ்சுட்டு எப்போ சம்பளம் வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலையிலும் இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு பட்டம் மேலே போய் சம்பாதிச்ச காசை எல்லாம் அபாயகரமான முதலீட்டில் பேராசைப்பட்டு கையில் இருக்கிறதையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கஷ்டத்தோட நஷ்டத்தோட உட்கார்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். முதல்ல வரவுக்கேற்ற செலவு செய்ய பழகு. செலவு கணக்கு கஷ்டம் அது இதுன்னு யோசிச்சு கண்ணீர் விடக்கூடாது. நான் எப்போவுமே உனக்கு சொல்கிற ஒரு விஷயம், உனக்கென ஒரு சேமிப்பு கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்காக சேர்த்துக்கிட்டே வா. யாரையும் நம்ப முடியாதுன்னு நான் சொல்லலை, யாரையும் நம்பக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆமீன் செல்லமே. எப்போ வாழ்க்கை எப்படி மாறும், மனிதர்களும் உறவுகளும் பிள்ளைகளும் கூட இருக்கிற உறவுகளும் எப்படி மாறுவாங்க எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விட்டு முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை செய்ய பழகுன்னு சொல்கிறேன். எதிலுமே பெருசாக பேராசைப்படாமல் அளவோடு யோசித்து சரியாக செய்யும் முதலீடு தான் உனக்கு லாபத்தை தரும். ஒரு அம்மாவா இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லிதானே ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க சும்மா கொடுக்குறேன் உனக்கு அள்ளி கொடுக்குறேன்னு யாரும் இங்கே வரப்போகிறதில்ல. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா
அவங்க ஆசையா மாய வார்த்தைகளை காட்டி உனக்காக வளைவிரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ₹1 கூட யாரும் கோசியில் கொடுத்துட மாட்டாங்கன்றத நீ எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டு யாராவது ஆசை வார்த்தைகளை சொல்லி கூப்பிடும்போது யோசித்து செலவு செய். இதை வச்சு அதை செஞ்சிடலாம், அதை வச்சு இதை செஞ்சிடலான்னு பெருசாக கணக்கு போடாமல் உன்னுடைய வரவுக்கேற்ற செலவுகளை செஞ்சுக்கிட்டு சேமிப்பை அதிகரிக்க பாரு. அப்படி நீ சேமிக்கும் போது அது வருங்காலத்தில் உனக்கும் உதவும், நீ எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கும் உன் வாழ்க்கையில் பயன்படும் அல்லவா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கூட நான் உனக்காக நடத்தி முடிக்கிறேன். என் மேலே நம்பிக்கையோட வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லிக்கிட்டே இரு. வஜ்ரகோஷம்னாலே இந்த வராகி அம்மா சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த கம்பீர காட்சி தானே உனக்கு ஞாபகம் வரணும். அதே போல நீயும் சிம்மத்தை போல தைரியமாக இருக்க பழகிக்கோ. ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த வராகி தாய் நான் அல்லவா? சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வராகி அம்மாவை போல நீயும் என் பிள்ளையாக இருப்பதால தைரியமாக வாழ்க்கை வாழணும் என் செல்லமே. என் அருளால கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ நினைச்சது அனைத்தும் நடக்கதான் போகுது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நான் சந்தோஷமா வாழ வைக்க தான் போறேன். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படி உனக்கான நல்ல செய்திகள் உன் செவிக்குளிர வந்து சேரும். நீயே எதிர்பார்க்காத பல மகிழ்ச்சியான சந்திப்புகள் உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. சில முயற்சிகளாக நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பி. நாளைய நாள் உனக்கான வெற்றி நாளாக விடியும்படியும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நேர்மறை சக்தியோடு நீ வாழ ஆரம்பிச்சினா நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேனேன்னு செல்லமே. நீ எப்போது மனசுல புத்துணர்ச்சியோட உற்சாகமா வேலை செய். உணர்ச்சி வசப்படாத வரைக்கும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில மன அமைதி இருக்கும். எந்த விஷயத்திலும் அவசரப்படுவதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ வேண்டாம். எப்போதுமே உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். இத்தனை நாளா உனக்கு தள்ளி போன விஷயமும் தாமதமான விஷயமும் இப்போ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ எதிர்பார்த்த உதவிகளையும் உனக்கு செஞ்சு கொடுத்து என் அருளால நீ மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாம நீ தனியா நிற்கிறியேன்ற கவலை உனக்கு வேண்டாம். நீ தனியாக நிற்கிறதால தானே இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டம் எல்லாமே சேர்ந்து கண்டிப்பா உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும். நீயும் சிறந்த மனிதனாக வாழ்க்கையை ஜெயிச்ச வெற்றி மனிதனாக மிக அழகாக உன் வாழ்க்கையை வாழதான் போற. என் கணக்கு எப்போதும் தப்பாது மிக துல்லியமாக இருக்கும் என் செல்லமே. ஆனால் நான் என்ன செய்கிறேங்கிறது உனக்கு தான் எப்போதுமே புரிவதில்லை. இப்போது கூட உனக்கான பண வரவை உண்டாக்க போகிறேன். நீ பார்த்து செலவு செய், நல்லா சேர்த்து வை, காசை பக்குவமாக செலவழிக்கணும்னு எடுத்து சொல்வதற்காகவே பண மூட்டையும் உன் கண்களில் காட்டினேன். உனக்கு எந்த நேரத்தில் எதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். இத்தனை வருஷம் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் அனைத்தும் தலைகீழாக மாறப்போகுது. இந்த வருடம் முழுவதுமே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து நீ நல்லபடியாக ஜெயிச்சு சக்திசாலியா, திறமைசாலியா, பலசாலியா, செல்வந்தனா சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்லமே. மாற்றம் வருமானு யோசிக்காத, நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகி நிச்சயம் நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய்.